வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்னைக்கு நம்ம அம்மம்மா வீட்டில் பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. இந்த சுவையான வெஜிடபிள் பிரியாணியை இன்னைக்கு நம்ம சுலபமாக குக்கரில் செய்யலாம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். Please do subscribe and click the notification bell for more yummy recipes from Mama Veedu. குக்கர் நல்லா சூடானதும் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதும் அதில் 2 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ 1, அதிப்பத்திரி 1, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் 2, அதை நீளவாக்கில் வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மிளகாய் 2, அதை 2ஆக கீறி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். 2 தக்காளி சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வதக்கின வெங்காயம் தக்காளி கூட மசாலா ஐட்டம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். முதல்ல மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். மசாலாக்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தீய விட்டுறாதீங்க. மசாலாக்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட புதினா 1 கையளவு, கொத்தமல்லி 1 கையளவு சேர்த்து ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். நாம் வதக்க வதக்க கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா சுருங்கிரும். இந்த மாதிரி 2 கேரட் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் பாதி அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். 10லேருந்து 15 பீன்ஸ் 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பட்டாணி. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவையும் காய்கறிகளையும் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். காய்கறிகள் நல்லா வேகிறதுக்காக அதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அதை வேக வைக்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம காய்கறிகளும் நல்லா வெந்தாச்சு. இந்த காய்கறிகளை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இன்றைக்கி நான் 1.5 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். அதனால் 3 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது வெஜிடபிள் பிரியாணி இன்னும் ரிச்சாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்காக 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 3 தடவை கழுவி அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுருந்த அரிசியை இப்போ நம்ம காய்கறிகள் கூட சேர்த்துடலாம். அரிசியை காய்கறிகள் கூட சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா அடியில் வரைக்கும் விட்டு கிண்டி விடுங்க. அப்படி நம்ம செய்யாமல் விட்டோம்னா அடியில் இருக்கிறதெல்லாம் தீயிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உப்போட அளவு கரெக்டாக இருக்காங்கிறதுக்காக தண்ணி எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போவே சேர்த்துக்கோங்க. அரிசி வேகிறதுக்காக குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாம். 3 விசிலில் நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிரும். குக்கர்லேருந்து ஆவி போனதும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா, அரிசியெல்லாம் உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. காய்கறிகளும் குழையலை. குக்கர்லேயே ரொம்ப நேரம் வச்சுருந்தா சாதமும் காய்கறிகளும் குழையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த சுவையான வெஜிடபிள் பிரியாணியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி இன்னும் பல பல சுவையான ரெசிபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.